விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குருவின் அதிசார காலத்தால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் 5 பற்றி கேட்குறீங்க. முதல்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலே விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்காரு. இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிற வரையும் இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து படுறதுனால இது வரைக்கும் சுகஸ்தானத்தில் இருந்த அந்த அசௌகரியங்கள் முதல்ல வந்து குறைய விருச்சிக ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை வந்து இதே அதிசார குருவானவர் பார்க்குறாரு. அப்போ அந்த குருவோட பார்வை வந்து 6ஆம் இடத்துக்கு பட்ட உடனே உங்களுக்கு வந்து வேலையில் வந்து நான் வந்து இது வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் போய்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த குருவோட பார்வை வந்து அங்கே பட்ட உடனேவும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு யாராவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க அங்கே வந்து வேலையில் செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு அதிசாரத்தால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பேட் நியூஸை பற்றி ஒரு 5 நியூஸ் கேட்குறீங்க. முதல்ல இவங்க வந்து எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். குரு அருள் பெற்று அனைவரும் கோடி புண்ணியம் அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். என்ன திடீர்னு குரு அப்படின்னு சொல்லி குருவிலிருந்து தொடங்குற அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பல பேருக்கு வந்து குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது தெரியும். ஆனா குரு அதிசார பெயர்ச்சியை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இந்த வருடத்துல குரு அதிசார பெயர்ச்சி நடைபெற போகுது. ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் வேகம் எடுத்து குரு வந்து உடனடியாக அடுத்த கிரக நிலைக்கு மாறுவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வருடம் அது நடைபெற போகிறது. எப்பொழுது நடைபெற போகிறது, எங்கிருந்து எங்கு செல்ல இருக்கிறார், இந்த அதிசார பெயர்ச்சியினால 12 ராசிகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய 5 குட் நியூஸ் என்ன, ஒவ்வொரு ராசிகளும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஸோ குரு அதிசார பெயர்ச்சி எப்போ நடைபெற போகுது, அதுல 12 ராசிகளுக்குமான பலன்கள் என்ன, இவற்றை பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே வந்திருக்கக்கூடியவர் மருத்துவ ஜோதிடர் என்று அறியப்படக்கூடிய சங்கரேஸ்வரி அம்மா தான். ஒவ்வொரு முறையுமே நமக்கு ரொம்ப அழகான விளக்கங்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க, பரிகாரங்களையும் வழிபாடு தலங்களையும் நமக்காக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த குருவினுடைய அதிசார பயிற்சியை பற்றி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சியை வந்து எல்லோரும் எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அதிசார பயிற்சியும் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுவும் இந்த அதிசார பயிற்சியினால ஒவ்வொரு ராசிகளுக்கும் நடைபெறக்கூடிய 5 குட் நியூஸையும் எங்களுக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க அதை தெரிவிப்பதற்கு முன்பு அம்மா கிட்ட நீங்க பேசணும், சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நான் தனித்துவமா பேசணும், ஏன் ஜாதகத்தை அவங்க கிட்ட காண்பித்து அவங்க கிட்ட நான் வந்து ஒரு கன்சல்டிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா ஸ்கிரீன்ல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அவங்களுடைய ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை அவங்க கொடுப்பாங்க. இந்த அதிசார பயிற்சியை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. ஆர்த்தி விலாக் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி எல்லாரும் அது எல்லாத்துக்குமே தெரியும். குரு பெயர்ச்சி எல்லாத்துக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் வரும். ஆமா. அதே நேரத்துல குரு வக்ரமும் இருக்கு, அது வேற. இது வந்து குரு அதிசாரம். அப்ப தன்னுடைய கிரகங்கள் வந்து ஒவ்வொன்றும் தன்னுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த சூரியனுடைய புவியீர்ப்பு வந்து அதிகமா கிடைச்ச உடனே பாருங்க வேகமாக வரக்கூடியது. இப்ப நம்ம நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதே மாதிரியே தான். அப்போ ஒரு சுய சாதகத்துல அந்த குரு வந்து நல்லா இருந்தாரு, நல்ல ஒரு சுகத்துவ தன்மை பெற்றிருந்தாருன்னா இந்த அதிசார காலகட்டத்தை அதிகமா நன்மையை கொடுப்பாரு. அதே நேரத்துல ஒரு சாதகத்துல அந்த குரு வந்து ஒரு கெட்ட சுகத்துவ தன்மை இல்லாம ஒரு அசுப ஆதிபத்தியம் பெற்றுக்கார், ஒரு ராசிக்கோ ஒரு லக்கணத்துக்கோ வந்து 6, 8 சம்மந்தப்படுறாரு, ஒரு 6, 12க்கு அதிபதியா வராரு அப்படின்னா நெகட்டிவான விஷயங்களை அதிகமா கொடுக்குறவர். அதனாலதான் பாருங்க இந்த அதிசாரம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். அக்டோபர் 31 அதிசாரம் மாறாரு. அப்ப கடகத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் வீடான சிம்மத்துக்கு வராரு. அப்ப அங்கிருந்து கடகத்துல வந்து ஆயிலியத்துல இருந்து சிம்மத்துல மகத்துக்கு வராரு. அப்ப இந்த காலகட்டங்கள்ல ஏற்கனவே கடகராசியும் நீர் ராசி தான், சிம்ம ராசி நெருப்பு ராசி. அவருடைய தன்மைகள் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொருடைய சுய சாதகப்படி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குருவின் அதிசார காலத்தால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் 5 பற்றி கேட்குறீங்க. முதல்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாலே பாருங்க, இந்த குரு தான் விருச்சிக ராசிக்காரங்களை 2, 5 குடையவர்.
இப்போ அந்த 5 கூடிய அதிபதியே பாருங்கள், 2 5 கூடிய அதிபதியே வந்து விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துல அதுவும் எப்படி அதிசாரத்தில் வந்திருக்காரு. இப்போ வேகமாக ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்காக முதல்ல வந்திருக்காரு. அப்போ உங்களுக்கு அரசாங்க வழியில் ஏதோ ஒரு உதவி வந்து கிடைக்க போகுது. அப்போ வந்து அரசாங்கத்துக்காக வந்து ஒரு வேலைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த உதவி முதல்ல, அந்த வேலை வாய்ப்பு முதல்ல வந்து உருவாகும். 2வது பயணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்கத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு கடன் எழுதி போட்டிருக்கேன், எனக்கு அந்த கடன் பிரச்சனைகள் வரணும், நான் வந்து வீடு கட்டுறதுக்காகவோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டா அந்த அந்த வரவு ஆனது, அந்த கடன் பிரச்சனையானது, அந்த கடன் தொகையானது உங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்காரு. இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிற வரையும் இந்த குரு பகவானுடைய பார்வை வந்து படுறதுனால இது வரைக்கும் சுகஸ்தானத்தில் இருந்த அந்த அசௌகரியங்கள் முதல்ல வந்து குறைய ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, நமக்கு இப்போ தான் நம்ம வந்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கும். அதே நேரங்களில் பாருங்கள், இந்த விருச்சிக ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை வந்து இதே அதிசார குருவானவர் பார்க்குறாரு. அப்போ அந்த குருவோட பார்வை வந்து 6ஆம் இடத்துக்கு பட்ட உடனே உங்களுக்கு வந்து வேலையில் வந்து நான் வந்து இது வரைக்கும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நான் போய்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இந்த குருவோட பார்வை வந்து அங்கே பட்ட உடனேவும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு யாராவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க அங்கே வந்து வேலையில் சேருவாங்க. அப்போ இது வரைக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் வந்து வேலை பார்க்க போனவங்க கூட இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு ரொம்ப நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். இப்போ சரிங்கம்மா, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு அதிசாரத்தால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பேட் நியூஸை பற்றி ஒரு 5 நியூஸ் கேட்குறீங்க. முதல்ல இவங்க வந்து எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 5 கூடிய குரு பகவானே பாருங்கள் 10ஆம் இடத்துல கேந்திரத்தில் அமர்ந்திருக்காரு. அங்கே ஆல்ரெடி பாருங்கள் கேது வேற அமர்ந்திருக்காரு. அப்போ தொழில் ஸ்தானத்தில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழிலை வந்து நீங்கள் வந்து மற்றவங்களை நம்பி நீங்கள் வந்து ஒப்படைக்கக்கூடாது. அதோடைய முழு நிர்வாகத்திறமை எல்லாமே வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் மட்டும்தான் இருக்கணும். அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, உங்களுடைய மாமியாருக்கு, விருச்சிக ராசியை சேர்ந்த உங்களுடைய மாமியாருக்கு சில உடல்நல குறைவுகள் ஏற்படும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து ராகு இருக்காரு, குருவோட பார்வையும் அங்கே வந்து படுது. அப்போ ஏதாவது சொத்துக்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்படும். அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியாமல் கொஞ்சம் திணறக்கூடிய அமைப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காரு, அவருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்து மேலே படுது. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு 5 பேட் நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரங்கள். சரி, இப்போ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் வீட்டிற்கும் அன்னை மகாலட்சுமியை சனிக்கிழமை அன்னைக்கு போய் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு அன்னைக்கு பிடிச்சதே பாருங்கள், பெண் தாமரைப்பூ வாங்கி கொடுத்து, தாளம்பூ குங்குமம் வாங்கி கொடுத்து, நெய்ப்பாயிட்டு வாங்கி கொடுத்து ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குரு அதிசாரத்தால் நடக்கக்கூடிய ஒரு 5 பேட் நியூஸோட தாக்கம் உங்களுக்கு வந்து வராமல் இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசாரத்தால் வரக்கூடிய தாக்கம் வந்து ரொம்ப அதிக அளவில் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா 2 5 கூடையவரே பாருங்கள், ஒரு அதிசார டிராவலில் வந்து சிம்மத்தில் வந்து நெருப்பு ராசியில் வந்து இருக்கார். அப்போ வந்து இவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். இவங்க வந்து உணவுகள் சாப்பிட்றத வந்து கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்துக்கிறணும். அதே மாதிரி வந்து நிறைய வந்து இந்த பொரித்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஏன்னா 2ஆம் இடத்தை தான் குரு பார்க்குறாரு. அப்போ ஏதாவது மனசுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாருன்னா தேவையில்லாத உடல்நல குறைவு ஏற்படுறதுக்கும் ரொம்ப வந்து இந்த குரு அதிசார காலங்களில் வந்து உண்டாகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த குருவினுடைய அதிசார பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்ற விளக்கம் நிச்சயமா உங்களுக்கு வழிகாட்டுதலாக அமைந்திருக்கும். நிச்சயமா அம்மா சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றி பாருங்க. வாழ்த்துக்கள்.